Hi everyone, 10th standard மேக்ஸுக்கு நம்ம ஆக்சுவலாக முந்தானத்தே ஒரு வீடியோ போட்டோம் 100க்கு 100 எடுக்கிற மாதிரி அதிலே பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சொல்லியிருந்தோம். இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நான் ஒன்றுமே படிக்கலை, நான் இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் 75க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ 75 மட்டும் இல்லைங்க, அட்லீஸ்ட் 35 நான் கிராஸ் பண்ணி ஒரு 50ஆவது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஓகேவா? நான் சொல்கிறத கவனித்து நல்லா பாருங்கள், இம்பார்ட்டன்ட் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நான் வந்து சொல்கிறத பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆனாலும். அண்ட் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாழ்த்துங்க, வாழ வைங்க. 5 மார்க்ஸ், டாப் 15 5 மார்க்ஸ், இவ்வளோதாங்க 5 மார்க்ஸ், இவ்வளோதான் 5 மார்க்ஸ். இது முடிய 5th சாப்டர் எழுதியிருக்கேன் பாருங்களேன். ஒரு சாப்டர்லையும் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் மட்டும் நமக்கு எவ்வளோ 5 மார்க் வரும்? 2 5 மார்க் வரும். சரியா? 2 5 மார்க் வரும். ஸோ அப்போது நமக்கு வந்து 1.1ல் அந்த A cross B எல்லாத்துக்கும் தெரியுமா? அது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். 1.4ல் 9 10 எக்ஸாம் இது யாருமே போட்டு பார்க்க மாட்டேறீங்க, போட்டு பாருங்கள். 1.4ல் எல்லாத்துக்கும் தெரியுமா? செகண்ட் சம் எக்ஸாம்பிள் 1.11 என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 1.4ல் ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப் அது போடுறது ஈஸி. 1.5ல் 8th FOG சம் இது யாருமே போடுறதில்ல. இதையும் தயவுசெய்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 2 5 மார்க் கன்ஃபார்ம். செகண்ட் சாப்டர் பாருங்கள், செகண்ட் சாப்டர் சொல்ல வேண்டாம் நினச்சாங்க, மனசு கேட்கல. 2.8ல் 6th செகண்டே எக்ஸாம்பிள் 2.50 என்னன்னு சொல்லுங்கள். 2.51 3 3 3 3 5 5 5 இப்படி ஒரு சம் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த சம்லேருந்து ஏதோ ஒரு சம் வரப்போகுதுங்க, அதுதாங்க சொல்லணும். ஓகே, 2.5ல் 11 12 கன்செக்யூட்டிவ் கண்டிப்பாக இந்த 2 சம்மில் ஏதோ ஒன்று வரும். எக்ஸாம்பிள் 2.9 2.30 ஒரு 5 சம் கொடுத்துருக்கேன் போதும். ரேகா சம் 2.9ல் 6 சம் இது யாருமே பார்க்குறதுல பார்த்துருங்க. அவ்வளோதான், 2 சாப்டர் முடிஞ்சு. தேர்ட் சாப்டரில் 3.2ல் GCDயில் ஃபஸ்ட் ஒன்றுனா ஃபஸ்ட் ஒன் மட்டும் போடாதீங்க, 4 இருக்குது, 4மே போட்டு போகிறேன், எக்ஸாம்பிள்லேயே போட்டு போகிறேன். 3.8ல் ஸ்கொயர் ரூட்டில் 1 2 3னா ஃபஸ்ட்டு 3 போட்டுறாத. ஒரு சப் டிவிஷன்லையும் 2 சம் இருக்குது, 6 சம் இருக்குது. அதுலேயும் MNAB ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ரூட்டில் எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்துரு 3.8ல் இது 2லேருந்து ஏதோ ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அதே மாதிரி 3.19 மேட்ரிக்ஸ் லாஸ்ட் இந்த 3 சம்மில் ஒரு சம் கன்ஃபார்மாக ஒரு 11 12 13 3.71 3.72 73 கன்ஃபார்ம். உன்னால் முடியலையா இந்த 3 சம்மாவது பாரு. அடுத்தது தேல்ஸ் தீரம், பித்தகாரஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம், இந்த தீரத்துலேருந்து ஒரு 5 மார்க் ஒன்று. அப்போ இதுலேருந்துலாம் வராதாங்க சார்னா கண்டிப்பாக இது 2லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி 3.19 மேட்ரிக்ஸ்லேருந்தும் கூட ஒரு 5 மார்க் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 5th சாப்டர் 5.1ல் குவாடிலேட்டர் நாற்கரம் 5 6 எக்ஸாம்பிள் 5.6 கே கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டுக்கோ. 5.3ல் 9 சம் ஆல்டிடியூட் மீடியன் நிறைய பேர் இது போட மாட்டீங்க, குத்துக்கோடு நடுவரை கோடும் போட மாட்டீங்க. இதுலேருந்து ஒன்று வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போது அடுத்தது இதிலே பாருங்க 5 6 ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.21 ஷிப் சம் எக்ஸைஸ் 6.2ல் 3 5 6 ரொம்ப முக்கியம். 6.3ல் 4 5 அவ்வளோதான், 5 சம். 6th சாப்டரில் 5 சம் எனக்காக படிங்க, வந்தால் வருது. ஆனால் 7th சாப்டரில் நான் சொல்கிறது படிச்சிங்கன்னா ஒரு 10 கணக்கு இருக்குது, படிச்சிங்கன்னா 5 மார்க் 1 2 வரும். ஆனால் 1 தான் நான் இங்கே கணக்கு வைக்கிறேன் உங்களுக்காக. அப்போ 7.2ல் 1 2 10 எக்ஸாம்பிள் 7.23 அதான் ஃப்ரஸ்டம் சம்மு, இதுவும் ஃப்ரஸ்டம் சம்மு, ஃபஸ்ட்டு 2 சம் மொக்க சம்மு. 7.3ல் வெசல் நாதன் கேப்சூல் கண்டிப்பாக வரும். எக்ஸாம்பிள் 7.24 டாய் அருள் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி. எக்ஸைஸ் 7.4ல் ஐஸ்கிரீம் சம் 7.31 1 4 6 7 இது எவ்வளோ ஈஸி தெரியுங்களா? கடைசி நிமிஷத்தில் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இங்கே ஃப்ரஸ்டம் மட்டும் பார்த்துக்கிட்டு 7.3 7.4 நான் சொன்ன சம்ஸையாவது பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 5 மார்க்காக எழுதலாம். அடுத்து 8.3 ப்ராபபிலிட்டி இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். நம்ம சொல்லக்கூடிய 5 மார்க் டெஃபினட்டாக வர 5 மார்க் கொடுத்துருக்கேன். 7 8 9 நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 8.19 8.4லேருந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 6 7 2 days சம் கன்ஃபார்ம். 2 days சம் 6 போட்டால் அடிஷன் தீரும், 6 போட்டிருப்பாங்க அதில். அப்போ 6 7 எக்ஸாம்பிள் 8.27 8.19 30 அப்பார்ட்மெண்ட் சம் NCC NSS யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு 5 மார்க் இங்கே 2. 6th சாப்டர் நான் சேர்த்தலை, 5 சம் தான் இருக்கு, நான் சேர்த்தலை விட்டுருங்க. ஆனால் படிச்சிருங்க. 2 எங்கெல்லாம் 1 1 போட்டிருக்கணும் அதெல்லாம் படிங்க. 2 இதில் 4 5 எப்படி ஏபிஜிப்பில் வந்துடும், இருந்தாலும் நான் போடலை. 6 7 8 9
ஆனால் குறைஞ்சபட்சம் நீ கன்ஃபார்ம் பண்ணினாலும் கூட 7ஆவது வரும். நீ வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் கூட நம்ம சொன்ன கொஸ்டின் படிச்சு 7 5 மார்க் எழுதலாம். அப்போ 7 × 35 நீ 2 8 மார்க்கில் எக்ஸைஸ் 4.1 சிமுலர் ட்ரையாங்கிள் 4.4 டேஞ்சன்ட் இதை நீ படிச்சிட்டின்னா 2 8 மார்க்கில் ஒரு 8 மார்க் வந்துடும். ஜாமெண்ட்ரியில் கிராஃபில் 3 இன்டைரக்ட் வேரியேஷன் படிச்சுக்கோ எல்லாமே. நான் அதில் இம்பார்ட்டன்ட் போன வீடியோவில் போட்டேன். 2 16 மார்க்கில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 14 13 மார்க் எடுத்தால் கூட 35 ஒரு 15 சேர்த்தா கூட 50. 1 மார்க் புக் பேக் இப்போவே படிச்சிருங்க, சாயங்காலமே படிச்சிருங்க. புக் பேக் 14 வரும். அப்போது 50 + 14 64 மார்க்கு இப்போதைக்கு. இப்போ 2 மார்க் ஒரு 5 எழுதினாலே நமக்கு 10 மார்க். அப்போ 74 மார்க் வந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன் 75ன்னு. அப்போது ஒரு 5 2 மார்க் எழுதுகிற மாதிரி என்ன வழின்னா, நான் 6 7 2 மார்க் எழுதுகிற மாதிரியே வழி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படியும் 2 மார்க் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மிட்டமில் 1.1ல் 1 2, 1.2ல் 1 2 5 3, எக்ஸாம்பிள் 1.5, 1.4ல் இந்த 1.1 1.2ல் மொக்க சாப்டர், 1.4ல் 1 to 1 ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டூ ஃபங்க்ஷன், அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. 1.5ல் FOGA ஈக்குவல் பண்ணுறது, கே கண்டுபிடிக்கிறது, ஏ கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஏபிஜிபியில் நிறையா இல்லை, 8 சம் தான் கொடுத்துருக்குறேன். 2.4ல் 4 5. அது ஏன்னா எண்ணு கொடுத்துருவான், அந்த எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியது 1 2 3ன்னு. ஆடு ஈவன் சம், ஆட் நம்பர் எடுத்து போடணும், ஈவன் நம்பர் எடுத்து போடணும். சப்ப சம்மு 2.5ல் 4 5 8 3 சம். எக்ஸாம்பிள் 2.26. 2.7ல் தேர்டு மூணாவது சம் மட்டும்தான். 2.8ல் 4th ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபினைட் சீரியஸ். ஸோ கட்டாயமாக இந்த 4 சம்மே ஈஸி. எக்ஸாம்பிள் 6.19, 6.20, 6.2ல் 1, 6.3ல் 1, 6.26. இந்த 5 சம்மில் ஒரு சம் வர வாய்ப்பு இருக்குது. ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுலேயுமே மேபி 1 தான் போட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே கலந்து 1ன்னு வச்சா கூட இங்கே 2 ஒரு 3 சம். எக்ஸாம்பிள் 7.2, 7.3, 7.6, 7.8, 7.9, 7.10 எவ்வளோ இருக்குது என்னங்க? 1 2 3 4 5 6. அப்போ 6 கணக்கு ப்ளஸ் 7.2ல் 5 6 8 கணக்கு படித்தா மென்சுரேஷனில் ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம் நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அதனால் கன்ஃபார்மாக 2 ஒரு 3 2 மார்க்கு ஒரு 4 2 மார்க்னே வைங்க. பாருங்கள் 4 2 மென்சுரேஷன் ஈஸி. கடைசி நிமிஷத்தில் படித்தா கூட ஈஸி. 4 2 மார்க் ஆச்சு. இது 8th சாப்டர். எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.3. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். எக்ஸைஸ் 8.1ல் 1 2 3 7. இந்த 7th சம் நிறைய பேர் போடவே மாட்டேறீங்க. நேச்சுரல் 21 நேச்சுரல் நம்பர் ஒரே ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இதுலேருந்து ஒரு 2 மார்க் வரும். சரியா? இது ஸ்டாட்டு. R = L - S ஃபார்முலா போட்ட ஆன்சர் எடுத்துப்பார். ஈஸி. ப்ராபபிலிட்டியில் 8.4ல் ஒன்றுமே கிடையாது. 5 சம் தான். அதே மாதிரி 8.3லையும் உங்களுக்கு 6 சம் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ மொத்தத்தில் இது எப்படியே அடிச்சு தூக்கிடு. எல்லாம் சேர்த்து 2 2 மார்க் வரும். இப்போவே கணக்கு போடு. 6 2 மார்க் ஆச்சு. மேட்ரிக்ஸும் சேர்த்தனா 7 2 மார்க் ஆச்சு. நான் கம்மியாகவே சொல்கிறேன். 5 2 மார்க்னே வச்சுக்க. இப்போ நீ 75 மார்க் எடுக்கலாம் டெஃபினட்டாக. அப்போது 3.17ல் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண தெரியும், ஆர்டர் கண்டுபிடிக்க தெரியும், எல்லாமே உனக்கு தெரியும். 6 சம் பார்த்துரு. 3.18ல் அடிஷன் பண்ண தெரியும் மேட்ரிக்ஸை. இந்த 4 சம் பார்த்துரு. எக்ஸாம்பிள் இந்த மறக்காமல் 2 பார்த்துரு. 3.19ல் உனக்கு இன்டூ பண்ண தெரியணும். டிரான்ஸ்போஸே இன்டூ பண்ண தெரியணும். இன்டூவில் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ. 3.68 எக்ஸாம்பிள். இதில் ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். ஸோ மொத்தத்தில் நான் பிளானை போட்டு உடச்சிட்டேன். இதையை தவிர வேறு சிம்பிளாக யாருனாலையும் சொல்ல முடியாது. ஓகேவா? இதுதான் வருங்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக நான் வந்து அளந்து ஒரு 5 மார்க்கு 2 மார்க்கு உங்களுக்கு ஸ்பெஷலாகவே சொல்லியிருக்கிறேன். 5 மார்க் 7 எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ரொம்ப ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட தீரமாக படிச்சிரு. கன்ஃபார்மாக தீரம் படிச்சிரு. ஃபஸ்ட்டு சாப்டரை நான் சொன்ன சம்ஸ் எல்லாம் பார்த்துரு. 3 3 5 5 பாரு. ரேகா சம்மை பாரு. நோட் பண்ணுறியா? ரேகா சம்மை பாரு. 5.1ல் குவாடிலேட்டரில் பாரு. ஓகேவா? 5.1ல் குவாடிலேட்டரில் பாரு. குவாடிலேட்டர் 3 சம் பாரு. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் இந்த சம்ஸ் எல்லாம் பாரு. ஸோ இது பார்த்துட்டு ஸ்கொயர் ரூட் டைம் இருந்தால் பாரு. கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ப்ராபபிலிட்டியும் மறக்காமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ப்ராபபிலிட்டிலையும் 8.3 8.4 சம் எடுத்து பாரு. போதும். நீ வேற எல்லாம் படிக்கலாம் பரவாயில்ல. நீ ஜஸ்ட்டு பாஸுக்கு மேலே எடுத்துடுவேன். 30 மார்க் மேலே எடுத்துடுவேன். ப்ளஸ் 1 மார்க்கு புக் பேக்கு 8 மார்க்கு எழுதுனா போதும். நான் 2 மார்க் ஒன்று படிக்க வச்சல. யாருக்கு? ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 50 மார்க்காவது எடுக்கிறதுக்கு சான்ஸ் சொல்கிறேன். கட்டாயமாக 75க்கு மேலே இனி 1.5 நாள் டைம் இருக்குது. 75 80 எடுக்கலாம். நான் சொன்ன கான்செப்ட்லாம் 75 கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் கம்மி பண்ணி தான் சொன்னேன். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸையாவது கோத்ரூ பண்ணுங்கள். PDF நான் கீழே தரேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படிக்கிறவங்க இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண கூட ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ.